சுவாமியே சரணமையப்பா. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க எங்களுக்கு 2 டவுட். எதை பத்தி டவுட்? மாலையை பத்தி தான் டவுட். டவுட் நம்பர் 1 என்னன்னா, இறந்து போனவர்களோட மாலை, அதாவது ஏற்கனவே சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்து இறந்து போனவரோட மாலையை நான் மறுபடியும் பயன்படுத்தலாமா? இது டவுட் நம்பர் 1. டவுட் நம்பர் 2, சப்போஸ் நான் போட்டிருக்க மாலை ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது என்னை அறியாமல் அது அருந்து போச்சுன்னா என்ன செய்வது? இதுல டவுட் நம்பர் 1க்கு என்னோட குருசாமி சொன்ன விளக்கம் என்னன்னா, கண்டிப்பாக இறந்து போனவரோட மாலையை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. நம்ம என்ன நினைப்போம், அப்பா போட்ட மாலை, சித்தப்பா போட்ட மாலை, பெரியப்பா போட்ட மாலை, ஸோ அவங்க ஞாபகதார்த்தமா நான் போட்டு போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அது போடாமல் இருப்பது ரொம்ப 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 நல்லது. ஸோ மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ண பாருங்க. மற்றபடி அவங்க கட்டியிருந்த வேட்டியா இருக்கட்டும், இல்லை இருமுடி பையா இருக்கட்டும், அதை பயன்படுத்துறதுல எந்தவித தவறும் கிடையாது. இது வந்து டவுட் நம்பர் 1. டவுட் நம்பர் 2, இயல்பா மாலை அருந்து விழுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம் சாமி. அதுக்கு நீங்க வருத்தப்பட வேண்டியதே இல்லை. அதுக்கு தான் பெரிய பெரிய குருசாமிகள் என்ன பண்ணாங்க, மெயின் மாலை போடும் போதே கூட இன்னொரு துணை மாலை, இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு வெள்ளி மாலை போட்டிருக்கிற மாதிரியே கூட ஒரு துளசி மாலையை போட்டிருக்கேன் பாருங்க. அதனால கூட ஒரு துணை மாலை போட்டுக்கிறது தவறு இல்லை. ஸோ அது அருந்தாலும் இது இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு கடுமையான வேலை பார்க்கும்போது, இப்போ சினிமால ஃபைட்டர்ஸே இருக்காங்க, அப்படி டக்குன்னு தூக்கி அடிக்கும் போது 2 மாலையை அருந்துருச்சுனாலும் அதுக்காக ஐயப்பன் ஒன்றும் கோச்சிக்க போறது இல்லை. ரொம்ப இயல்பான விஷயம் தான். இப்போ பெண்கள் எப்படி தாலி கயிறு வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்றாங்க, எப்படி நம்ம ஒரு பழைய விஷயம் ஏதாவது ஒன்று பிஞ்சு போச்சுன்னா திருப்பி ரீப்ளேஸ் பண்றோமோ, அதே மாதிரிதான் இந்த மாலையும். அது உடனே தெய்வ குத்தமாயிருமோ, நான் வந்து மாலை போட்டதில் ஏதாவது பிழையோ அப்படின்லாம் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஐயப்பன் மேல நல்ல வந்து ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு பாரத்தை போட்டு, சப்போஸ் துளசி மாலையாக இருந்தா ஓகே, அதை போய் உண்டியல்ல போட்டு புது துளசி மாலை போடுங்க. இல்ல வந்து வெள்ளி மாலையா இருந்துச்சுன்னா அதை வந்து பக்கத்துல இருக்க கடையில கொடுத்து அதை திருப்பி அழகா சரி பண்ணி திருப்பி மாலை போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, சப்போஸ் அப்படி அருந்து போச்சுன்னா, நான் இப்போ ஒரு 48 நாள் விரதம் இருக்கேன், அதுல 21வது நாள் அருந்து போச்சுன்னா திருப்பி ஃபுல்லா விரதம் இருக்கணுமா? தேவையே இல்லை சுவாமி. உங்களோட விரதத்தோட பலன்ல நீங்க போயிட்டே இருக்கும்போது அருந்த மாலையை திருப்பி கட்டிட்டு நிம்மதியா வேலை பார்க்கலாம். ஸோ ஐயப்பனோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம அவர்கிட்ட சரணாகதி ஆயிட்டாலே எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துப்பார் சாமி. தேவையில்லாத குழப்பங்கள் மனசுல வேணாம். நிம்மதியா மாலையை போட்டு சபரிமலை போய் ஐயப்பனை பார்த்துட்டு வந்துட்டே இருங்க. சுவாமியே சரணமையப்பா.